என்னோடு கூட இந்த நாள் தியானத்திற்காக 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் மொத்தம் இதில் ஒரு 27 வசனங்கள் இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், அறிமுகமான சம்பவம், நாம் படித்த சம்பவம், கற்றுக்கொண்ட சம்பவம். செவ்வாய்க்கிழமை வந்துட்டுருக்கிற மக்களுக்கு இந்த வேதம் இனிமை தரும் புஸ்தகமாக வேதம் இருக்கிறதுக்காக அவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறார்கள். இந்த அதிகாரத்திலிருந்து நானும் நிறைய தரம் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன், அநேக தரம் பேசியிருக்கிறேன். எலிசா கேயாசை பற்றி பேசியிருக்கிறேன், நாகமானை பற்றி பேசியிருக்கிறோம், அந்த சிறு பெண்ணை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனாலும் இன்றைக்கு நான் பேச போகிற விஷயம் விசேஷமானது. அதில் என்ன விசேஷம் என்பதுதான் கேள்வி. அந்த கேள்வியை நீங்கள் போகும்போதே பார்க்கலாம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த உலகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். இந்த உலகத்தை தகாத விதமாய் அல்ல, இந்த உலகத்தை சரியான முறையில் அனுபவிக்க கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். ஓகே, என்னோடு கூட இந்த 27 வசனம், முதல் வசனம் இப்படி சொல்லும். என்னை பாருங்க, எப்படியோ நீங்கள் என்ன தான் டயர்டானாலும் உங்களை விட மாட்டேன். இப்போ மணி 9:30 ஆக போகுது. ஆனாலும் இதில் உள்ள சமாச்சாரம் எல்லாம் பார்த்துருவோம். அதில் முதல் வசனம் இப்படி சொல்லும், சீரியா தேசத்து படைத்தலைவனான நாகமான் என்பவன், வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும், அவனை பற்றி இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணி காட்டுது. அவன் அந்த இராணுவத்தில் யார் அவன்? அங்கே பாருங்க, ராஜா படைத்தலைவனாகிய நாகமான் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான், கனமுள்ளவனுமாயும் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பு கட்டளையிட்டார். அவனை கொண்டு சீரியாவுக்கு எதை? யாரை கொண்டு? உலகத்தானை கொண்டு. செயல்படுறது யாரு? நண்பர்களே, அவன் வேற மாதிரி சொல்லுவான். ஏன் சாமி, அவங்க சாமி என்ன சாமி தெரியுமா? படிக்கலாம், 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவில் அவங்களுடைய கடவுள் அது. ஆனால் இவனை டியூன் பண்ணி இவனை ரூல் பண்ணுறது யாரு? சொல்லுங்களா? என் தெய்வம். இந்த உலகத்தை படைத்தவர் ஒருவரே, ஒரே வானம் ஒரே பூமி, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஒருவர் தான், எல்லாரையும் உருவாக்கி நடத்துகிறவரும் அவர் தான். தானியேலும் பாபிலோன் ராஜா கிட்ட அதுதான் சொல்லுவார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், சிங்காசனத்தை அவர் கொடுத்து ஆளுகை செய்கிறவர் ராஜ்யங்களில் அவர்தான். ஆனால் அவரவர்கள் ஒவ்வொரு விதமாக பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனாலும் பரலோகம் சொல்லுது, நாகமானை நான் தான் ஜெயத்துக்குள் நடத்தினேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நீங்கள் பிடிச்சிக்கிங்க. பாயிண்ட் என்ன நான் சொல்லலை, அது ஃபர்ஸ்ட் விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க. ஓகே, கர்த்தர் அவனோடு கூட இருந்து சீரியாவுக்கு எதை கொடுக்குறாருங்க? வெற்றியை கட்டளிட்டார். ஆனாலும் அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். எத்தனை புகழ், எத்தனை மேன்மை, எத்தனை சிலாக்கியம், ஆனால் அவனுக்கோ வாழ்க்கையில் ஒரு குறை. இந்தியாவில் மட்டும் உலகத்தில் மட்டும் 6,35,000 தொழுநோயாளிகள் டுடே இன்றைக்கு இருக்கிறார்கள். 6,35,000 தொழுநோயாளிகள் இருக்கிறாங்க இன்றைக்கு.
அன்றைக்கு தொழுநோய் ரொம்ப ஃபெமிலியராக பரவலாக இருந்தது. நம்முடைய இந்தியாவிலும் அது க்ளோஸ் ஆகிடுச்சு, அங்கும் இங்குமாக இருக்குது அந்த நோய். அந்த மனுஷனுக்கு நன்மை செய்வதற்கான ஒரு கதையை இந்த அதிகாரம் நம்மை கொண்டு போகுது. எந்த மனுஷனுக்கு? ஒரு குஷ்டரோகிக்கு. அது அப்படி சொல்லக்கூடாது, தொழுநோயாளின்னு சொல்லுங்கள், வார்த்தையை மாற்றிக்கங்க. ஒரு தொழுநோயாளிக்கு சுகத்தை கொடுப்பதற்காக இந்த அதிகாரம் நம்மை எங்கேருந்து எடுக்குது கதையை? அவனுடைய உயர்ந்த பதவியிலிருந்து கதையை ஆரம்பித்து இப்பொழுது 2வது வசனத்தில் கதை எப்படி தொடங்குதுன்னா, அவர்கள் யுத்தம் பண்ணிக்கிட்டு இஸ்ரேலிலிருந்து ஜெயத்தை கொண்டு வரும் பொழுது அந்த பொருட்களோடு கூட பொக்கிஷங்களோடு ஒரு அழகான பொக்கிஷ குழந்தை ஒன்று வந்துச்சு, சிறு பெண். ஆனால் அந்த பெண்ணுக்கு எந்த மகிமையும் கொடுக்கல. பெண்ணு என்ற வார்த்தை மட்டும் கொடுத்ததுனால் என் அப்பா அங்கே மகிமைப்படுகிறார். என்ன சத்தமே இல்லை? அல்லேலூயா. அந்த பெண்ணு பேரை போட்டிருந்தா அந்த பேருக்கு மட்டும்தான் மரியாதை இருந்திருக்கும். ஆனால் பெண் இருந்ததுனால எங்கள் அப்பா மகிமைப்படுகிறார். பிசாசை மண்டையில் கொட்டுறார், நான் தாண்டா உனக்கு வில்ல. ஏன் கேட்டால் நான் ஸ்திரீயின் வித்து. அதனால தான் அந்த பெண்ணுக்கு அங்கே பேர் கொடுக்கல. ஒரு சிறு பெண், அந்த பெண்ணுனால தான் இருக்குது உனக்கு மேட்ரை. பிரைஸ்கா. அதனால தான் பெண்ணுக்கு என்ன கொடுக்கலங்க, பேர் கொடுக்கல. இது 2வது வசனம் அப்படி மூவ் ஆகி போகும்போது இங்கே பாருங்களேன், மேன்மை நிறைந்தவர், அதிகாரம் நிறைந்தவர், மகிழ்ச்சி நிறைந்தவர், சகல விதத்திலையும் உயர்ந்த மனிதன். அந்த பெண்ணை பார்க்கும்போது, அந்த பெண்ணு அவரை பார்க்கும்போதெல்லாம் ஒரு மனசில் வேதனை. அப்போது அந்த காலத்திலெல்லாம், இந்த காலத்தில் இருக்குது, பெண்கள் ஆண்கள் கிட்ட என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. அவர்கள் தனி அறையில் மட்டும்தான் கணவன் மனைவியாக பேசணும். வெளியில் வந்துட்டால் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. பெண்கள் ஆண்கள் எதிரவே உட்காரக்கூடாது. அப்படி இருக்குச்சு. இந்த குழந்தை எஜமாட்டி அம்மா கிட்ட, ஐயா இப்படியெல்லாம் இருக்காங்க, எங்கள் ஊரில் ஐயா ஒருத்தர் இருக்கார், எலிசா ஐயா, அவர்கிட்ட போனால் அவர் என்ன பண்ணுவார்? அந்த 2வது வசனம் கடைசி வார்த்தை பாருங்களேன். அவர் தீர்க்கதரிசியினிடத்தில் என் ஆண்டவன், அங்கே பாருங்களேன், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணு சொல்கிறா பாருங்களேன், ஹை சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களே, எலிசா என்ன சொல்கிறா? என் ஆண்டவன். என்ன சத்தமே காணுமே, இங்கிலீஷில் சொல்லுமா? மை மாஸ்டர். மை மாஸ்டர். அந்த உரிமை இருக்கு பாருங்களேன். என் ஆண்டவன், மை மாஸ்டர். தங்கச்சி, தம்பி, சகோதரா, சகோதரியே, மை மாஸ்டர். என் ஆண்டவன் இடத்தில் போவாரானால் அந்த குழந்தைக்குரிய ஒரே ஒரு விஷயம், அவ்வளோதான். அந்த குழந்தை சொல்கிற விஷயத்தை மட்டும் கவனிங்க. என் ஆண்டவன் இடத்தில் போவாரானால் அட்ரஸ் கொடுக்குறா. இப்போ அட்ரஸ் என்ன இருக்கு? அட்ரஸ் கொடுக்குறா. என்ன அட்ரஸ்? என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால். எங்க ஆண்டவன் எங்க இருக்கிறாரு? அட்ரஸ் இங்கே பாருங்க. காஸ்பல் சொல்லும் போது தெளிவாக சொல்லுங்க. ஏசு எங்கேயோ இருக்கிறார். எனக்கு கூட கன்ஃபியூஸாக தான் இருக்குது. பிதா யாரு, ஏசு யாரு, குமாரன் யாரு? எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது சிஸ்டர். இந்த டவுட்டை வச்சுன்னு கையில் ட்ராக்ஸும் இருக்கும். நோ 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 நோ, தெளிவார். மை மாஸ்டர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். என் ஆண்டவன் இயேசு கிறிஸ்து. அவர் 3 கடவுள் கொள்கை உடையவர் அல்ல, ஒருவர் தான். ஆனால் அவர் மூவராக இருக்கிறார்கள். தம்பி தம்பி கவனி. ஃபுட்பால் ஆடும்போது இப்படி இருந்தேன்னா காலினி கவனி. நிமிந்து பார். குனியாதீங்க. செய்தி கேட்கும்போது குனியாதீங்க, தூக்கம் வந்துடும். சிறு பிள்ளைகளை, உங்களுடைய மாஸ்டரை புரிஞ்சு வச்சுக்கிங்க. அந்த குழந்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டா இவ அடிக்கிற அடி யாரை? சின்ன பிள்ளைங்கள இல்லை, சின்ன பசங்களுக்கு தான் பேசும். ஆனால் இவ்வளோ யார்கிட்ட பேசுகிறா? தன் மாஸ்டரை பற்றி மாஸ்டருக்கு பேசுகிறா. தன் தலைவனை பற்றி தலைவனுக்கு சொல்கிறா. சூப்பர். அதனால் நான் சிறு பிள்ளை, ஹலோ நாங்கள்லாம் சின்ன பிள்ளைங்க என்று ஒருபொழுதும் சொல்லாதீங்க. உங்களை கொண்டும் அவர் தன் வேலையை செய்ய முடியும். என்னை சத்தமே காணோம். துருன்னு இருங்க.
நான் இப்படி சொல்கிறேன், துருன்னு இரு. பாவத்தில் அல்ல, தீமை செய்வதல்ல, வேலையில் எப்படி இருங்க, பரபரன்னு இரு. சரி இருக்கட்டும், நான் வெளியே போக விரும்பலை, அங்கேயே நிற்கிறேன். என் அன்பு மக்களே, இப்போது அட்ரஸ் பண்ணுறாங்க. அட்ரஸ் பண்ண உடனே இப்போ ரெண்டாவது அம்மா கேட்டாங்கல்ல, ஐயா அம்மா கேட்டாங்க. அம்மா கேட்டு ஐயா கிட்ட சொல்கிறாங்க. ஐயா கிட்ட சொல்லும் பொழுது தப்பான முறையில் அட்ரஸ் போயிடுச்சு. இப்போ என்ன தப்பான முறையில் அட்ரஸ் போகுதுன்னா, நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவன் போய் நேரடியாக ராஜா கிட்ட சொல்ல, ராஜாவுக்கு தானே சொல்லுவான். ஆனால் இந்த பெண் யாரை பார்த்து சொன்னால், ஏன் மாஸ்டர்கிட்ட போனால் ராஜா இப்போது ராஜா கிட்ட டைரெக்டாக போயிட்டார். போனோடனே இந்த மாதிரி சமாரியாவில் இருக்காங்களாம். உடனே சமாரியா ராஜாவுக்கு லெட்டர் கொடுக்குறாரு. இப்போ யார்? பெனாதாத் 2. நம்முடைய ராஜாக்களுக்கு பேர் தெரியுமா? நம்ம ஊர் ராஜாக்களுக்கு பேர் தெரியுமா? பிரசிடென்ட், கிங்கு. இப்போ எகிப்தில் பார்வோன் அப்படியெல்லாம் இருந்ததுனால சீரியாவிலேயும் அவங்க ராஜாவுக்கு பேர் என்ன பேரும் தெரியாது, ஆனால் டைட்டில் ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? பெனாதாத் 2. இப்போது நீங்கள் வட்டிகான் ரோம் சிட்டிக்கு நீங்கள் போவீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தலைவருக்கு பேர் என்ன? போப். அவர் ஜான் பாலா அதெல்லாம் செகண்டரி. ஆனால் அவங்க பிரசிடென்ட் பேர் என்ன? போப். அவ்வளோதான். பிரதமர் அவ்வளோதான். யாரோ மோடியாக இருக்கலாம், ராகுல் காந்தியாக இருக்கலாம், ராஜீவ் காந்தியாக இருக்கலாம், அது செகண்டரி. பிரதமர் அவ்வளோதான். பெனாதாத் 2 அப்போ சீரியாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அவர் நேராக சமரியா ராஜாவுக்கு ஒரு கடிதாசி எழுதி அனுப்பின உடனே நம்ம ராஜா சட்டை போட்டு கிழிச்சிக்கிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க. அவர் ஐயோ என்கிட்ட ஆள் அனுப்பிட்டான். 8வது வசனம் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா 7வது வசனத்திலிருந்து, இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்ட ரோகத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு. நல்லா கேட்டான். நான் கடவுளா? நல்லா தெரியுது அவனுக்கு, கதையெல்லாம் தெரியுது ராஜாவுக்கு. கடவுள் தான் இந்த வேலை செய்ய முடியும். தெரியாமல் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஹலோ நண்பர்களே, இப்போது சிபாரிசு தவறான நபர்கிட்ட போகுது. சிபாரிசு பாருங்களேன். இந்த பாப்பா சிபாரிசு யாருக்கிட்ட பண்ணா? அவன் தலைவர்கிட்ட சிபாரிசு பண்ணா. ஆனால் இப்போ சிபாரிசு ராஜா கிட்டேருந்து ரூட்டு மாறி போச்சு. 6வது வசனத்தில் சொல்கிறாங்க, என்ன இருக்குது பாருங்க. இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. ராஜா நீக்கிவிடு. என்ன சிம்பிளாகி போச்சு பாருங்களா. தொழுநோயை நீக்கிவிடு. அப்போது இந்த பிள்ளை எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருப்பா, அவங்க அம்மா அவங்களுடைய ஒய்ஃப் எவ்வளோ ஸ்ட்ராங்காக பேசியிருப்பாங்க, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. அங்கே போகும்பொழுது இவர், நீங்கள் அடுத்த 5வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் போகும்பொழுது என்ன எவ்வளோ கொண்டு போகிறாரு பாருங்களா. என்ன சத்தமே காணுமே. படியம்மா படிங்க. அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும், கிட்டத்தட்ட வெள்ளி மட்டும் 340 கிலோ வெள்ளி. அந்த 10 தாலந்து என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோ என்று கூட சொல்லலாம் தோராயமாக. எவ்வளோ கிலோ? 400 கிலோ. நீ கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். எல்லோரும் அந்த காலத்தில் கோவாறு கழுதில் தானே போவாங்க. எடுத்து 2 பக்கம் போட்டாங்க, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நிறைய குதிரைங்க. அதனால் பொதுகி சுமத்துக்கிறதுக்குன்னே குதிரைகள். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோ வெள்ளி. அப்புறம் தங்கம் 6000 சேக்கல் நிறை பொன்னும். 6000 சேக்கல் நிறை பொன்னையும். கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம்? 6000 தங்க காசு. காசு மட்டும் தங்க காசு 6000. 10 மாற்று வஸ்திரங்களையும். 70 கிலோ. எத்தனை கிலோ கோல்டு? 70 கிலோ கோல்டு. மனுஷன்
ரொம்ப சந்தோஷமாக என் தொழுநோயை நீக்க போகிறாங்களே. இவன் எப்படி இருக்கிறான்னா ஃபுல்லாகவே ஒயிட் ஆகிட்டாங்க, வெண் பஞ்சு கலர் போல இருக்கிறான் அவன். ஆனால் அதிகாரம் இருக்குது, பேச்சு இருக்குது, திறமை இருக்குது, சாலிடாக பேசுகிறான். ஆனால் அவனுக்குள்ள ஒரு குறை. இன்றைக்கும் எல்லாம் இருக்குதான், ஆனால் ஒரு குறையை நீக்குகிறவ ஒரு மாஸ்டர் இருக்கிறா. எத்தனை பேர் சொல்லுங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை மாஸ்டர். அவர்தான் என் தலைவன். அனுபவிங்க. அந்த தலைவன் இருக்கும் பொழுது எனக்கு என்ன குறை? தைரியமா பேசுங்க. சமாரியாவில் தலைவன் இருக்கிறான். இப்போ நீக்கி வீடு ராஜா ஒரு தவறான சிபாரிசு பண்ணி அனுப்புற. நீக்கிடு. இப்போ இவள் சொன்னது தீர்க்கதரிசி கிட்ட, அவன் சொன்னது மனுஷங்கிட்ட. இதுதான் ஒரே கன்ஃபியூஸ். நீங்கள் யாரையும் நம்பிட்டு இருக்கிறீங்க? மனுஷன், சாம்சன் பாஸ்டர், செல்வி சிஸ்டர், குமாரி சிஸ்டர், க்ளோரி சிஸ்டர், டேவிட் பிரதர். ஹலோ, நான் சொல்கிறேன் இயேசு கிறிஸ்து. நாங்கள் செகண்டரி. முடியும் 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 முடியும். வில் ட்ரை. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வில் ட்ரை. நாங்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் முன்னாடி யார் இருக்கிறா? முன்னாடி இப்போ மனுஷர்களுக்கு மனுஷன் தான் இருப்பான். இப்போ ராஜா யார்? மனுஷன். அவனுக்கு முன்னாடி யார் தாங்கிறது? ஆனால் சகோதரா, பேர் மறந்து போயிட்டேனே, சகோதரா யார் ஹீரோ இப்போ கதையில்? நாகமான். உனக்கு முன்னாடி சொன்னது யார்? தீர்க்கதரிசி இல்லை, மறந்தாச்சு. ஆனால் இப்போ லெட்டர் சிபாரிசு மனுஷங்கிட்ட போகுது. அதனால தான் சொல்கிறேன், இங்கே பாருங்கள் படிக்கிற பிள்ளைகளை, என் அன்பு சகோதரனே, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், தொழில் செய்கிற மக்களே, மாஸ்டரை புரிஞ்சுக்கிங்க. மாஸ்டரை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் மனுஷனை கேட்கலையா? யாரை தான் கேட்டு வந்தீங்க? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவை பார்த்து தானே வந்தீங்க. அதில் உறுதியாக இருங்க. ஸ்தோத்திரம். நாங்கள் அந்த மாஸ்டருக்கு சப்போர்ட்டு, அவ்வளோதான். இப்போ ஒரு தொழுநோயாளி, ஒரு பெண், ஒரு ராஜா வந்துட்டோம். ராஜா லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாரு. அந்த லெட்டரை பார்த்து 7வது வசனத்தில் என்ன பண்ணுறாரு? இப்போ அவர் தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு, ஒரு மனுஷன் அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? நான் கடவுளா? ஆனால் இந்த கதைக்கு மாஸ்டர் யார்? ஹீரோ. உபாகமம் 32:39 படிங்க, என்னோட கூட படிங்க, படிக்கலாம். நானே அவர். நானே அவர். இப்பொழுது எலிசா ஸ்தானத்தில் இருக்கிறது யாருன்னா அவர்தான். ஹலோ, இயேசு கிறிஸ்து யார்? நானே அவர். நானே அவர். யோசேப்பு, தானியேல் மற்றும் உள்ள பழைய ஏற்பாட்டு கதாபாத்திரங்கள் எல்லாம், யோனா மற்றும் உள்ள மீன்கள் மற்றும் உள்ள சாதாரணமான உயிரற்ற பொருட்கள் எல்லாம் யாரை அடையாளப்படுத்தி வாழுது? இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி வாழுது. தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற மகனே, நாளுக்கு நாள் செய்தியை கேட்கும் பொழுது, நாளுக்கு நாள் வேதத்தை படிக்கிறவங்கள, வாசிக்கிறவங்க, அதாவது தியானிக்கிறவங்க அவருடைய சாயலை அடைவதற்கு ஆயத்தப்படணும். ஸ்தோத்திரம். இருக்கட்டும். இப்போ எட்டாவது வசனம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, இப்போதான் மேட்ரே வருது. 2வது வசனம். மேட்ரு எத்தனாவது வசனத்தில் வருதுமா? ஆமாம். இப்போ ரூட் எங்கெல்லாம் போயிடுச்சு யோசித்து பாருங்களா. நாசி உள்ள மனுஷனை நம்பாத மாவளை மகனே, நாசி உள்ள மனுஷனை நம்பாதடா தம்பி. படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடு. வணங்க வேண்டியவர்கள் கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் ஆன உடனே தாய் தகப்பன் காலில் விழாத. அவர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்வதற்கு ஆயத்தப்படு. எல்லாம் கரெக்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் மாஸ்டரை கண்டுபிடிச்சிட்ட பிறகு யாரையும் பணியவே கூடாது.
உலகம் தப்பாக முறைகளை சொல்லி கொடுத்துச்சா? வேப்ப மரத்தில் கால் விழு, அரச மரத்தில் காலில் விழு, கல்லில் காலில் விழு, பார்க்குறவங்கள எல்லாரையும் பார்த்து நோ நோ நோ, மை மாஸ்டர் இருக்கிறார், நான் அவரை தான் சந்திக்கணும். நான் சத்தமே காணுமே. அதனால் புதுசாக கல்யாணம் ஆகிறவங்களுக்கு சொல்கிறேன், உலகத்தாரை போல் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க. ஒரு கட்டு பணத்தை எடுத்து கையில் கொடு, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இல்லை 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டு வா, எங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய வருங்காலத்துக்கு புண்ணியம் சேர்ப்பதற்கு பிரயாசப்படு. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மரியாதை. தம்பி தங்கச்சி கவனிச்சுக்கிங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படணும்னு சொல்லி அவர் என்னை தூண்டிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் இடைப்படலை, வெயிட் பண்ணுங்க, கதை பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ தவறான ஒரு சிபாரிசு தவறான மனுஷங்கிட்ட போயிட்டு, இப்போது 8வது வசனத்தில் பார்க்குறோம், அவன் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா அந்த விஷயத்தை கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், நீ ஏன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிற? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று. இப்படி சிட்டிக்கு விட தீர்க்கதரிசி இருக்கிறான்டா ஊரில். ஹல்லேலூயா. நீ ஏன் கவலைப்படுற? ஹலோ, ஊழியம் செய்கிற நண்பர்களே, என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? நீங்களாச்சும் உங்கள் விசுவாசமாச்சு. டேவிட் பிரதர் ஒரு விஷயம் சொன்னார், அவர் மறந்துருக்கலாம், நான் ஞாபகப்படுத்துகிறேன் அந்த விஷயத்தை. அவர் நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர், பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான சூழ்நிலை. அப்பொழுது ஐயா எனக்காக வந்து செபிங்கன்னு கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், ஐயா நீங்கள் தான் ஊழியம் செய்கிற ஆளாச்சே, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. சுக்குநூறாக உடைந்து போனது அவருடைய இதயம். மனுஷர்கள் அப்படி தான் பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தர் உண்டு என்று சொல்கிற மனுஷன் வாயில் இப்போ என்ன வருது பாருங்களா? சொல்லுங்கள், ஏன் இப்படி மௌனம் சாதிக்கிறீங்கம்மா? என்ன மௌனம் சாதிக்கிறீங்க? இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். எங்கள் ஊழியத்தில், என் வீட்டில், என் குடும்பத்தில், என் பர்சனல் லைஃப்பில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வரட்டும். நான் சொல்ல வரட்டும். எது வரட்டும்? எது வரட்டும்? எது வரட்டும்? வரட்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை தானே வந்திருக்கு, வரட்டுமே. உன்னை காக்க, அவனை சந்திக்க இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு, மாஸ்டர் உண்டு. 2வது வசனத்தில் பார்த்துட்டோம்ல, இஸ்ரவேலில் என்ன உண்டு? திரும்ப பாருங்க, அங்கே பாருங்க, வரட்டும். அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை ஏன் கிழிச்சிக்கிறீங்க? அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு என்பதை அறிந்து ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். ஸ்தோத்திரம். அந்த தைரியம் வேணையா ஊழியம் செய்கிறவங்கள என்னென்ன பண்ண சொல்கிறீங்க? என்னாலலாம் முடியாது. ஊழியம் செய்கிறவங்க அந்த ஊழியத்தை செய்யாத, அப்படி சொல்லக்கூடாது, செய்யவும் கூடாது. எஸ், பொறுப்பில் வந்துட்டியா, நீங்கள் தான் பொறுப்பு. நாங்களாம் ஊழிய துவக்கத்தில் நிறைய தப்பு வேலை பண்ணிட்டோம். ஆனால் இப்போது நான் சொல்கிறேன், சமாரியாவில் ஊழியம் செய்கிற தீர்க்கதரிசி எலிசா சொல்கிறார், வரட்டும், நீ ஏன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிக்கிற? ஒருவன் உண்டு. ஸ்தோத்திரம். வந்து பார்க்கட்டும். இப்போது சீன் மாறுது. இப்போது அவர் எங்கே நிற்கிறார்? அவர் எங்கே போய் நிற்கிறார்? நோ அவர் அரண்மனையில் இருக்கிறாரு. இப்போது ராஜா அரண்மனையில் நிற்கிறாரு. இப்போது எலிசா கிட்டேருந்து தூது போகுது. உடனடியாக இப்போ குதிரை எங்கே திரும்புது? சமாரியா குருகுலத்துக்கு வருது. எலிசாவின் குருகுலத்துக்கு வருது. பைபிள் காலேஜ் நடத்திட்டு இருக்கார் யார்? எலிசா. 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அடுத்த அதிகாரமெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 100 சீஷர்கள் இருக்காங்க அவருக்கு. குருகுலத்துக்கு வருது வண்டி. வந்துட்டு உடனே இவருங்க ரொம்ப கம்பீரமாக வெள்ளை தோல் படிந்த மனுஷன் வரும். வெள்ளை குதிரை வேற. குதிரை கணச்சிக்கிட்டு பிரேக் கடிக்குது. படிக்கலாம் அடுத்த வசனம்.
அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். ரொம்ப வேகமா வந்துடுச்சு. 9வது வசனத்துல படிக்கணும். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்ன. வாசல் என்ன வந்தா உள்ள வர வேண்டியதானே நண்பா? இங்க பாருங்க, நான் சொல்றத கதையை கேட்டுங்க. நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்களாம், நீங்க என்ன ஊங்க கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் கதை சொல்கிறேன்ல, நிறைய பேர் சர்ச்சுக்கு வருவாங்களாம், ஆனால் சர்ச்சு கடவுளாகிய கிறிஸ்துவுக்குள் வரமாட்டாங்களாம். நீங்கள் என்ன சொல்லணும்? ஓ சொல்லக்கூடாது. அப்படியா? சர்ச்சுக்கு வருவாங்களாம், ஆனால் என்ன பண்ண மாட்டாங்களாம்? கிறிஸ்துவுக்குள் வர்றதில்லை. ஆனால் எங்கே மட்டும் வரோம்? சர்ச்சுக்கு வந்துட்டோம்ல. கிறிஸ்துவுக்குள் வருவது தான்யா வாழ்க்கை. இவர் வாசற்படி வரையும் வருவாராம், உள்ளே வரமாட்டாராம். இவர் அங்கே வரணுமா? அவ்வளவு மானக்குறைவான தெய்வம்னு நினைக்காதியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இப்போ தான் பிரச்சனையே தொடங்குது. என்ன பிரச்சனை பாருங்கள். இது வரைக்கும் நல்லா தான் போச்சு கதை. இப்போ தான் சண்டையை ஆரம்பிக்குது. என்ன பாஸ்டர் எப்படி பேசுகிறீங்கன்னா, நீங்கள் என்னோட கூட 12வது வசனத்தை படிக்கலாம். நீங்கள், நான் ஸ்நானம் பண்ணி சுகமாகிறதற்கு இஸ்ரேலின் தண்ணீர் எல்லாவற்றையும் பார்க்கிலும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தமஸ்கு நதியாகிய அப்னா பர்பார் நல்லதல்லவோ என்று சொல்லி பயங்கர டென்ஷன் ஆகிப்போச்சு. இப்போ அவனே ஆல்ரெடி கோபக்காரன், பயங்கர சண்டை, பயங்கர பிரச்சனை. முகமெல்லாம் 11லேருந்து படிக்கணுமாமே. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய், அப்பா அவன் வெளியே அங்கே இருக்குது கடும் கோபம் உக்குறோம். யார் மேலே யார் கோபம் கொள்வது? உனக்கு என்ன சுகந்தானே வேணும்? இவன் நம்புறதெல்லாம் எதை நம்பிட்டு இருக்கிறான்? அவர் வருவார், அவன் சொல்கிறத கேளுங்களேன். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். வர்மா கலையை படிச்சிருப்பாரு, ஆயுர்வேதம் படிச்சிருப்பாரு, ஆயில் மசாஜ் பண்ணுவார், வயிற்றுக்கு மருந்து கொடுப்பாரு, அவர் எதனா செய்வாருன்னு நினச்சா இவன் என்னமோ குளிக்க சொல்கிறானே. தோத்துறான். எங்கள் ஊரில் இல்லாத தண்ணியா? ஆடாடாடா, அவனுக்கு வந்துச்சு கோபம். நல்ல வேலை 100 சீஷர்கள் இருந்ததுனால தூரமாகவே நிற்கிறான் அவன். யார் கிட்ட இருந்தான்னு வச்சுக்க, வீசியிருப்பான் வாளால். ஆளவட்டும். எங்கே வந்து நிற்கிறான்? நான் சொல்கிறேன் தம்பி, சகோதரா, சகோதரி, இங்கே பாரு, 8 மணிக்கு சாச்சு, 8:30க்கு வரவங்க நீ வெளியே நிற்கிறாள். 9 மணிக்கு வெளியே வரவங்க நீ இன்னும் தூரமாக நிற்கிறாள். வாம்மா உள்ள வா, ஏன் வெளியவே நிற்கிறீங்க? நிறைய பேர் திருவிருந்து நான் கொடுக்க போகிறேன், நான் உனக்கு தரேன்னு சொல்ல, நீ ஏன் வெளியே நிற்கிற? உன்னை நேசிக்கிறார் கர்த்தர். உனக்கு சரியான அட்ரஸ் பண்ணி தான் அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் தான் எங்கெங்கேயோ போய் சுற்றி டயர்டாகி வந்துட்ட. ஆனால் உன்னை நான் நேசிக்கிறேன். வரட்டும், நான் காத்துட்ருக்கிறேன். இஸ்ரவேலில் யார் உண்டு? ஒரு தீர்க்கதரிசி உண்டு. நான் சொல்லுவேன், உனக்கு பிரச்சனை வரட்டுமா, உன் குடும்பத்தில் குழப்பங்கள் வரட்டும், தேவனாகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் உனக்கு வரதான் செய்யும். வரட்டும், மோதுவோம். என்ன, நீ அல்ல, இஸ்ரவேலின் ராஜா அல்ல, உனக்காக உயிர் கொடுத்த இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். வரட்டும். நீ அதுக்காக மாமிக்கிட்ட, சித்திக்கிட்ட, சித்தப்பா கிட்ட வந்துடுறா. அப்பவே சொன்ன, எதுக்குடா அங்கே போன சொல்லும் சமுதாயம். நீ அவங்ககிட்டலாம் முறையிடாத மவளை, உன்னை படைத்தவர் உயிரோடு இருக்கிறார். அதுவும் வந்து என்ட்ரன்ஸில் நிற்காத, உள்ளே வா, கர்த்தரை ஆராதனை பண்ணு, நேரத்தோடு வந்துரு, மகிமைப்படுத்தி பார். நடக்கிறது வேற. நம்புறீங்களா? என்ன சத்தமே காணுமே. சரி, நடந்தது என்ன பாருங்க. இப்போ இந்த மனுஷனுக்கு 10வது வசனம் படிச்சிட்டிங்களா? படிச்சாச்சிங்களா? 10வது வசனம் படிச்சிட்டிங்களா? அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில்
இவர் 9வது வசனத்திலேயே எங்க வந்து நின்றுக்கிட்டாரு? நான் திரும்ப சொல்கிறேன், இங்கே பாருங்க, தேவனாகிய கர்த்தர், நாங்கள் ஊழியர்கள்லாம் அடிக்கடிக்கு எங்கள் வாயில் என்ன நிறைய வரும், அவர் அவ்வளோதான், அவர் நல்லவர் என்பது ருசித்து பார்க்க வேண்டிய கடமை உங்கள் கடமை, ருசிக்க வேண்டியது உங்கள் கடமை. அந்த சொற்பேச்சுக்கு இடம் கொடுங்க மக்களே. சர்ச்சுக்கு வர்றது முக்கியம் இல்லைம்மா, கிறிஸ்துவுக்குள் வர்றது தான் முக்கியம். எலிசாவை பார்க்க வந்துட்டு ஏன் வாசற்படியில் நிற்கிற, என்ன பண்ணுங்க, உள்ளே வா. அவர் என்ன சொல்கிறார்? அப்போ இவனுக்கு என்ன இருக்குதுன்னா, நான் நினச்சபடி நடக்கணும். அதனை பார்த்தோம், நான் நினச்சபடி நடக்கணும். இங்கே பாரு, நான் வந்திருக்குது யார் தெரியுமா? முதல் வசனம் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? நான் பெரியவன், தேவ சமூகத்தில் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. புரிஞ்சுக்கிங்க மக்களை. அதனால தான் தேவ சன்னிதானத்தில் தரையில் உட்கார்றோம். ஏன்னா அவர் பெரியவர், நம்மெல்லாம் எங்கே உட்காரணும்? தரையில். ஸ்தோத்திரம். ஏன் முழங்கால் படியிடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள்? பெரியவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிறோம். அவருக்கு முன்னாடி நான் நினைச்சபடி தான் நடக்கணும்ல, அவர் யோசனையில் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் செய்கிற செயல் நல்லது, எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், சத்தியமாக நடக்கும். ஏன்னா நாகமான், நீ பல நாடுகளை வெற்றி கொண்டது என்னால் தான். உனக்கு ஒரு குறை இருக்குது, அந்த குறையை போக்குவதற்கு நீ என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அந்த குறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, இப்போ வந்துட்ட உடனே எலிசா இப்போ ஆள் அனுப்பி சொல்கிறாரு, வெளியே நிற்கிறவனுக்கு வெளியே தான் வார்த்தை வரும், உள்ளே வந்தால் வேறு மாதிரி நீ நினச்சபடியே நடந்திருக்கோம். இவர் எங்கே நின்றுக்கிட்டாரு? வாசலில் நின்றுக்கிட்டாரு. நல்ல வேலை. இப்போது அவர் என்ன சொல்கிறாரு? எதை பற்றி தான் பேசுகிறார்? இப்போது என்ன சத்தமே இல்லையே? அவர் நாகமான் எதை பற்றி தான் பேசுகிறாரு? 12வது வசனம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றையும் எதைத்தான் பேசுகிறாரு? தண்ணி தான். நிறைய பேர் பேசுறது, ஐயா நான் ஞானஸ்நானம் எடுத்துட்ட, திருவிருந்து கொடுங்க. தண்ணீரெல்லாம் சுகம் கொடுக்காது நாகமான், என்ன ஊன் கொடுக்க மாட்டேன்றீங்க? தண்ணீர் உனக்கு ரட்சிப்பு கொடுக்காது, உன் விசுவாசம், உன் நம்பிக்கை, அதுதான். கீழ்ப்படி. அவர் என்ன சொன்னாரு? போ. எத்தனை தரம்? அது கீழ்ப்படி, விசுவாசி, நம்பு. இது இல்லாம கதை பேசாத. புரியுதா உங்களுக்கு? ஞான ஸ்நானம் தெய்வ பிள்ளைக்கு அடையாளம், தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஆனால் உன் வாழ்வுக்கான அடையாளம் உங்கள் விசுவாசம், உன் நம்பிக்கை. அவர் உனக்காக ஜீவன் கொடுத்தாரே, அந்த இரத்தத்தின் கிரியைகள். ஞான ஸ்நானம் பாவ மன்னிப்பின், அது பாவம் மன்னிக்காதுங்க. பாவ மன்னிப்பின் அது நம்பாத. உலகம் உன்னை கிறிஸ்தவன் ஆக்கிடுது, ஆனால் தெய்வம் அப்படி ஆக்க மாட்டார். தெய்வம் உன்னை ஆக்கிறதுக்கு உனக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் எதிர்பார்க்கிறா. புரிச்சுக்க. புரிஞ்சுக்கிங்க மக்களை. ஏதோ ஒரு வழியாக அவங்க உதவியாளர் அவரை கோபத்தெல்லாம் தணிக்க வச்சு அவரை முழுக்க வச்சாச்சு. ஆஹா, 7வது முறை வந்த உடனே 7வது முறை தான் அவர் கீழ்ப்படுகிறான்னு பொருள். அவர் மூவ் ஆனார், அதான் நம்பிக்கை. அந்த குளத்தங்கரையில் தண்ணியில் இறங்கினார், அதான் விசுவாசம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக அவருக்கு எதிர்பார்க்குறார் கர்த்தர். வந்துட்டியா, எங்கள் ஊருக்கு வந்துட்டியா, இதுதான். எங்கே விட்டேன் கதையை? கிறிஸ்துவுக்குள் வந்துட்டா சட்டம் தாங்க. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம்
வாழ முடியாது. ஒரு காலத்தில் நம்ம நலங்க வச்சோம், ஆடி மருவு, தீபாவளி மருவு, பொங்கல் மருவு. இங்கே இல்லை. அது இங்கே வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இங்கே வந்துட்ட பிறகு என்ன தான் சட்டம்? யார் சொல்கிறது? ஊழியக்காரன் சொல்கிறது தான் சட்டம். ஞாபகம் இருக்கட்டும். அப்போது எலிசா தேவனாகிய கர்த்தர் அவங்ககிட்ட எதிர்பார்த்தது 3: கீழ்ப்படிதல், விசுவாசம், நம்பிக்கை. ஆனால் அவன் எதிர்பார்த்தது எனக்கு எது சுகம் கொடுக்குன்னா தண்ணி. நோ சாரி. இப்போது ஞானசானம் எடுக்கிற என் அன்பு பிள்ளைகளை, எடுத்த பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். நான் உடன்படிக்கை பண்ணி ஞானசானம் எடுக்கும்போது எப்படி? சரி, இப்படி இருக்குது கதை. இப்போ தான் மிடில் வந்திருக்கிறோம். கதை போயிட்டுருக்குது. நல்லா இருக்குதா இல்லையா கதை? என்ன தம்பி? ஓகே, பார்ப்போம். சுகமாயிட்டு எழும்புறான். அவங்க அம்மா வயிற்றுலேருந்து பிறந்த மேனி, அவங்க அப்பாவனுடைய கலரும் அம்மாவனுடைய நிறமும் ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு வெள்ளையும் சிகப்பும் கலந்தால் என்ன வரும்? ரோஸ் கலர் ஆகிட்டான் மனுஷன். ஸ்தோத்திரம். பிங்க் கலராக மாறிட்டான். தட்டி பார்க்குறான், தொடச்சி பார்க்குறான், அழுத்தி பார்க்குறான். என்ன அதிசயம்! அவன் பேசின வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். ஸ்தோத்திரம். வாசிக்கிறீங்களா என்னோடு கூட? 14வது வசனம் பிற்பகுதி. அவன் மாம்சம் ஒரு ஹலோ, மறுரூப வாழ்க்கை என்றது அதுதான். சிறு பிள்ளை போல் மாறாவிட்டால் அந்த மாற்றம் வரணுங்க. ஞானசானம் எடுத்துட்ட பிறகு அந்த சிறு பிள்ளை போல அந்த மன்னிக்கிற சுபாவம், அந்த இரக்கத்தின் சுபாவம் வரணும். அதுதான். அவன் மாம்சம் எப்படி மாறி போச்சான்? ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே பேச நான் விரும்பலை. இப்போ தான் அவர் பேசுகிறேன்றார். யார்? ஆவியானவர். நான் மாறிட்டேனா என்று பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாறலை என்று சொன்னால் நிச்சயமாக வந்தது டைம் வேஸ்ட். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. டைம் வேஸ்ட். இந்த செய்தி உனக்கு புரியவிட்டால் டைம் வேஸ்ட். பரிசுத்த நான் மயம்படட்டும். நான் டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பலை. ஸ்தோத்திரம். வாங்க. என்ன மாறி போச்சு? அதனால் பெயரளவில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதீங்க. பெயரளவில் பக்தி வேண்டாம். பெயரளவில் ஜெபம் வேண்டாம். பெயரளவில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேண்டாம். பெயரளவில் திருவிருந்தும் வேண்டாம். இப்போவே இந்த செய்தி உன்னை மாற்றிடும். வெளியே போயிடாதீங்க. நீ வாசலில் நிற்கிற கூட்டம் இல்லை, நீங்கள் யார்? உள்ளே நிற்கிற கூட்டம். சரி, ஓகே. பார்த்துட்டு உடனே அடுத்த வசனத்தில் அவன் தன் கூட்டத்தோடு தேவனுடைய மனுஷனிடத்தில் அவனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு இப்போ எப்படி இருக்குது? முன்னாடி எங்கே நின்னா, இப்போ எப்படி நிற்கிறான்? பார்த்தீங்களா டிஃப்ரெண்ட்டு? பார்த்தீங்களா மக்களே? இப்போ முன்னாடி நின்று அவன் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறான் பாருங்க. இஸ்ரவேலின் இதோ இஸ்ரவேலின் இருக்கிற தேவனை தவிர ஆனால் நாம் அந்த பிள்ளை சொன்னது மை மாஸ்டர் இஸ் எலிசா. மை மாஸ்டர் என்ன சொன்னாவ அந்த பாப்பா சொன்னது? என் ஆண்டவனாகிய எலிசா. என்ன இருக்கு? படிங்க. என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். ஓகே. அப்போ அவர் அட்ரஸ் பண்ணது யாரை தான் அட்ரஸ் பண்ணுறா? நாகமான அட்ரஸ், சாரி எலிசாவை அட்ரஸ் பண்ணுறான். ஆனால் இவன் கண்டுபிடிச்சது யாரை? அவன் அறிவில் கண்டுபிடிச்சது ராஜாவை. இப்போ கண்டது எதை? மெய்யான தேவனை கண்டான். இதுதான் நீங்கள் காணணும். தோத்துறோம். ஏம்மா நான் திரும்ப ரிவேஸ் ஆகி 2வது வசனத்தில் வரேன். அந்த பெண்ணை யாரை ரூட் பண்ணா, அட்ரஸ் பண்ணா? எங்கள் ஊர் ஊழியக்காரு. ஆனால் அவங்க ராஜா யாரை அட்ரஸ் பண்ணார்? ராஜாவை அட்ரஸ் பண்ணார்.
ஆனால் அட்ரஸுக்கு தான் வந்தார். அதுக்கப்புறம் ராஜா கிட்டேருந்து அட்ரஸ் இங்கே வந்துச்சு. ஆனால் உள்ளே வந்த பிறகு அவர் கண்டது மனுஷனை அல்ல, தேவனாகிய கர்த்தரை. ஊழியம் செய்கிற மகனே மகளே, உன்னிடத்திலும் என்னிடத்திலும் நம்மிடத்தில் வரும்பொழுது மெய்யான இயேசுவை மக்கள் காணட்டும். ஆமென். சத்தமே இல்லையே? ஊழியம் செய்கிற சகோதரனே சகோதரியே, அவர் இல்லாவிட்டால் நம்முடைய ஊழியம் நேரம் காலமெல்லாம் விரயமாயிடும். மகளே மகனே, இந்த நல்ல வேளையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கடமைக்காகிலும் எந்த வேலையும் செஞ்சிடாதே, மனுஷனுக்காகிலும் எந்த வேலையும் செய்திடாதே. கர்த்தர் உனக்கு அதற்குரிய பலனை கொடுப்பார். ஓகே, இந்த நல்ல வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து பேசட்டும். இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே, தேவனை தவிர வேறே தேவன் இல்லை என்பதை நீங்கள் எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறீங்க? ஹலோ ஹலோ. அறிந்தேன் என்றால் ஞாயிற்றுக்கிழமை உன் வீடு பூட்டப்பட்டிருக்கும். அறிந்தேன் என்று சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை உன்னுடைய என்கேஜ்மெண்ட் எல்லாம் கேன்சல் ஆகிருக்கும். அறிந்தேன் என்றவன் வைராக்கியமாய் கர்த்தருக்காக சாட்சியாக இருப்பான். அறிந்தவனுடைய சாட்சி என்னையா? அவன் எப்படி அறிந்திருக்கான் பாரு. அறிந்தேன். எலிசாவை அறியலை. இதுக்கு முன்னாடி எலிசா கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் முழுகின பிறகு, நான் கீழ்ப்படிந்த பிறகு, நான் விசுவாசித்த பிறகு, நான் நம்பின பிறகு, நான் இப்பொழுது ஐ நோ காட். ஹல்லேலூயா. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றதை விட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அறிந்தேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த எலிசாவை பார்க்க வந்தவன் யாரை பார்த்தான்? எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கண்டவன் இயேசு. இங்கே வந்துட்டார் பாருங்க இயேசு. என்னை கண்டவன் இயேசு வந்துட்டாரா? தம்பி ராஜா, இயேசு வந்துட்டாரா? என்னை கண்டவன். ஹல்லேலூயா. உங்களுடைய வேலை, உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நம்மை பார்க்கிறவர்கள் இறைவனை பார்க்கட்டும். இன்றைக்கி எல்லாமே நம்ம தோற்றத்தை மாற்றிக்கிட்டோம். நான் சொல்லுவேன், தோற்றமே மாற வேணாம் பிரதர். ஆனால் நம் குணங்கள் மாறட்டும், நம்முடைய செயல்முறைகள் மாறட்டும். தோற்றம் அவசியம் நமக்கு. இப்போ சொன்ன உடனே எல்லாம் ஓரளவுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கீங்க. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறவர் கூட கீழே கருப்பாயிட்டார். என்னன்னு தெரில அவருக்கு. நீங்கள் எல்லாம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரணுன்னு உடனே நீங்கள் எல்லோரும் ஒரு சிலர் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்கிறீங்க. என் அன்பு சகோதரனே சகோதரியே, கீழ்ப்படிங்கய்யா. சொல்கிற வார்த்தை கீழ்ப்படிங்க. எங்கள் சபையில் சொல்கிறாங்க, எங்கள் ஊழியக்காரர் சொல்கிறாங்க, அதில் ஒரு நல்லது இருக்கும். அனுபவி. கவனிக்கிறீங்களா? இப்போ எத்தனை மாற்று உடையை கொண்டு வந்தான் அவன் வரும்பொழுதே? 10 மாற்று உடைன்னா சாதாரண உடை இல்லையா, பட்டு ஆடை, பட்டாடை, 10 பட்டாடை. இவ்வளோ பொருளை கொண்டு வந்தவன் இப்போது எலிசா கிட்ட அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, உங்கள் தேவனை பார்த்துட்டேன், இப்பொழுது நான் என்ன பண்ணணும், அதை நான் காணிக்கையாக கொடுக்கிறேன். 15வது வசனம் பிற்பகுதி, காணிக்கை வாங்கி கொள்ள வேண்டும். 16வது வசனம். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் வருது தெரியுமா? இங்க பாரு, உன் புகழ், உன் பணம், உன் பொருள் எங்க ஊர் 2 பொதிகை மண்ணுக்கு சமானண்டா. போடா. உன் பொண்ணு பொருள் எதுக்கு சமானம்? கலப்ப. என்ன சொல்ல வருது இந்த இடம்னா, நம்முடைய ஆண்டவர் விலை போகாதவர், ஆனால் விலையானவர். யாருக்கும் விலை போக மாட்டாருங்க. ஆனால் என்ன வாயிட்டார் அவரே? யாருக்காக? உனக்காக எனக்காக விலையானவர். ஆனால் யாருக்காக அவர் என்ன ஆக மாட்டார்? விலை போக மாட்டார். பணம் கொடுத்து அவர் வாங்கிடலான்னு நினைக்காத. ஹலோ, விஐபிக்கு தனி சீட்டு, விஐபிக்கு தனியாக பார்க்குறதுக்கு அந்த இயேசு இவர் கிடையாது. பாவ மன்னிப்பிற்கு தனி சீட்டு, பாஸ்டருக்கு காணிக்கை கொடுத்தா நோ நோ நோ, சாரி சாரி சாரி, எனக்கு எல்லோரும் ஒன்று தான். நம்ம சபையில் பணக்காரங்க யாரும் கிடையாது. எல்லோரும் ஒரு சிலர் மிடில் வெர்ஷன், அதுக்கப்புறம் எல்லோரும் அப்படி தான் இருக்கோம். எல்லோரும் கீழே தான் இருக்கிறோம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். தப்பான முறையில் பேசிடாதீங்க.
ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் விலை போகாதவர், ஆனால் விலையானவர். எனக்காக மீட்பர், எனக்காக விலையானார், ஆனால் யாருக்கிட்டையும் பேர பேச மாட்டார். நிறைய உதாரணங்கள் சொல்லணும். அதனால் சகோதரரே சகோதரியே, உனக்கு கிருபை வரங்கள் இருக்குமானால் தயவு செய்து அதை பணத்துக்கு விற்று போடாத. இன்றைக்கி கர்த்தருடைய ஊழியங்கள் எல்லாம் ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க யூடியூப்லெல்லாம். நல்ல வேலை என்னை அன்றைக்கே கண்ட்ரோல் பண்ணாங்க சில ஆலோசகர்கள் எல்லாம், நம்முடைய சபையை சார்ந்த சில மூப்பர்கள் எல்லாம். பில் புக்கு மட்டும் போட்டுறாதீங்க பாஸ்டர், சர்ச்சை கட்ட போகிறேன்னு அப்படின்னு போட்டோம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. விலை போகாதவர், ஆனால் விலையானா. பணத்தை கொடுத்தோ பொருளை கொடுத்தோ அவரை திருப்தி செய்ய முடியாது. நீங்கள் தான் அவருடைய திருப்தி. உங்களுக்காக அவர் விலையாக இருக்கிறார். உங்களுடைய பொருள் அவருக்கு அவசியம் படலை என்பது தான் அதனுடைய விளக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கடவுளை விலக்கி எத்தனை கோடி 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 இந்த உலகமே கொடுத்தாலும் அவர் சொல்லுவார், வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. என்ன எவ்வளோ கொடுப்பண்ணுவார்? கொடுத்துட முடியுமா உன்னால்? விலை கொடுத்து வாங்க முடியாதவர் என் அப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிப்பீங்களா? ஸோ இன்றைக்கு அந்த பணம் தான் சகல பெருமைக்கும் இச்சைகளுக்கும் சகல தீமைகளுக்கும் வேறாக இருக்குது. அதில் இடம் கொடுத்துடாதீங்க மக்களை. அதனால் இந்த மனுஷனை இப்படி உருவாக்கி தன் தெய்வம் யார் என்பதை காட்டுவதற்காக இப்படி கொண்டு வந்தவர். ஓகே, இது எல்லாம் பக்கத்தில் இருக்கிற பிஏ பார்த்துட்டு இருக்கிறார். யார்? இப்போ கதை மாறுது, இப்போ சீன் மாறுது. இப்போ யாருங்க பேர்? கேசரின்னு போகிறீங்க. கேயாசி. நம்ம ஊர் நாகேஷ் தான் ஞாபகம் வருது. திருவள்ளியடல். சொக்கா எங்கே இருக்க? 1000 பொற்காசுகள். ஐயோ ஐயோ ஐயோ. எத்தனை கிலோ தங்கம்? 70 கிலோ தங்கம். ஐயோ எத்தனை பட்டு? 10 பட்டு ட்ரெஸ்ஸு, பட்டு ஆடை. அப்பா அடி ஸ்தோத்திரம். அங்கே வஸ்திரம். அட எத்தனை கிலோ வெள்ளி? 400 கிலோ வெள்ளி. அப்பா கொஞ்சம் கொடுத்தா போதுமாடா சாமி இன்னும் சொல்லி அவன் மண்ணை வாரின்னு போகிறான்னு பைத்தியக்காரன் பயலை. ஏன்டா உங்கள் ஊரில் இல்லாத மண்ணடா, நான் வரேன் பின்னாடின்னு சொல்லி. ஐயா அவசரமாக வருது ஐயா. அப்போல்லாம் டாய்லெட்டு ரெஸ்ட் ரூம் எல்லாம் கிடையாது. வெளியே போயிட்டு வரேன் ஐயான்னு சொல்லி வெளியே போனவன் ஓடுறான். அவன் குதிரையில போகிறாங்க. தூரத்துலேருந்து அவன் அசிஸ்டன்ட் சொல்கிறான், நாகமான் அசிஸ்டன்ட், ஐயா அந்த பிஏ வராரு ஐயா. ஐயா அவனுடைய பிஏ. இவன் ஓடி போய் நிறுத்தையா இப்போ தான் விருந்தாளி வந்திருக்காங்க ஐயா. ஐயா காணிக்கு வாங்கின்னு வர சொன்னார் ஐயா. நல்லா இருக்குல்ல கதை. இப்போ சீன் மாறுது. கேமரா வனாந்திரத்துக்கு போயிடுச்சு. கிஷோரு வனாந்திரத்தில் மூச்சு இறைக்க ஓடுறான், நிற்கிறான். 23வது வசனம். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 40 கிலோ கொடுத்துட்டான். இப்போ 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். சுமக்கிறது கூட என்னது, இப்போ கிட்டத்தட்ட 80 கிலோ 80 kg சுமக்க முடியாது. வயசான ஆளுன்னு நினைக்கிறேன். ஓடுறதுக்கு மட்டும் பலன் இருந்திருக்குது. ஓடி போனார், வாங்கிட்டு வந்தார், ஆளை வச்சு தூக்கின்னு வந்தாங்க, எல்லாம் நடந்தது. அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். அவுட் சைடு தான் போயிட்டு வந்தான். இங்கிலீஷில் சொல்லியிருப்பான். வெளியே எங்கேயும் போகல. ஸ்தோத்திரம். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 15வது வசனம். இப்போ தான் கொஞ்சம் வெளியே போகிறோம் வசனத்துக்கு. இது வரைக்கும் வசனம் வெளியே போகவில்லை. 29:15. தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. யார், நம்மை அறிகிறது யார் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ. ஐயோ. என்ன பாஸ்டருக்கு என்ன தெரியுமா? அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஸ்தோத்திரம், ஒன்றும் தெரியாது. ஆனால் காண்கிறவர் அவர். என்ன எலிசா எங்கே போயிட்டு வர?
எலிசாவை தானே கேட்டார். கேயாசி எலிசா கேட்டார். நீங்களாம் கதையில் எப்படி இருக்கிறீங்கன்னு பார்க்குறேன். தெளிவாக இருங்க. என்ன கேயாசி எங்கே போயிட்டு வர? சும்மா அப்படி. அவருக்கு மறைவான சிருஷ்டி இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. மகனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிங்க. கர்த்தருடைய ஆவியான நடத்துகிற நீதிமொழிகள் 30:20. நீதிமொழிகள் 30:20. அப்படியே விபச்சார ஸ்திரீயினுடைய வழியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். இப்போ அப்படிதான் பேசுறாங்க. நான் ஒண்ணுமே நான் எங்க போலையே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பசங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரூப்பாக கார் ஆக்சிடென்ட்ல பசங்க சாவுது, 2 வீலர் ஆக்சிடென்ட்ல பசங்க சாவுது. ஆனால் சப்போஸ் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டா என்னம்மா லேட்டு? அதுக்கு ஒரு ஷாக்கு. தயவுசெய்து சொல்கிறேன், கர்த்தர் பார்க்குறார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கர்த்தர் பார்க்குறார். கூலாக இருங்க. கர்த்தர் பார்க்குறார். நான் சொல்லும் தெய்வம் வாழும் கடவுள். கர்த்தர் பார்க்கிறார். ஸ்டூடெண்ட்ஸ், தம்பி, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். அப்பா அம்மா இல்லை, கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஸ்தோத்திரம். தங்கச்சி நாகமான் இப்போ உள்ளே வரார். நாகமான்ல கேயாசி உள்ள வரார். 26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோட கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களை, ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? இது காலமா? நடந்தது என்ன தெரியுமா? கடைசியில் எஸ்கியூஸ் இல்லைன்னு சொன்னேன். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மன்னிக்கும் மாண்புதான். ஆனால் அந்த தவறுக்குரிய தண்டனை ஒரு நாள் வரும். அதை அனுபவிச்சே ஆகும் யாராக. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? நீ ஐயா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரன், உதவியாளன், இங்கே ஒரு உன்னதமான மனுஷன்தான். இங்கே பாருங்களேன், உலகப்பிரகாரமான ஒரு உன்னத மனுஷன் குஷ்டரோகத்தை நீக்கிக்கிட்டு போகிறான். ஆனால் நீ போன குஷ்டரோகத்தை என்ன பண்ணிக்கிற? வாங்கிக்கிற. மக்களே, இயேசு கிறிஸ்து யார்? பாவத்தை போக்குகிறவர். இயேசு கிறிஸ்து யார்? பாவிகளை நீதிமானாக்குகிறவர். இயேசு கிறிஸ்து யார்? அவர் பரிசுத்தவான்களின் தேவன். ஆனால் இப்போ நம்ம பார்க்குறது கேயாசி. இப்போ எலிசா சொல்கிறார், நாகமானின் குஷ்டரோகம் 27 உன்னையும். அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் கீழே குனிஞ்சு பாருங்க. ஒன்று மட்டும் இல்லை, இங்கே பாருங்க தங்கச்சி, தம்பி, இங்கே பாரு. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், இது விதைக்கிற காலம். வாலிபம் தப்பான முறையில் விதைச்சி உன் சந்ததிக்கு தப்பாக வாங்கி வச்சிடாதீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையாரு. காதலிக்காதே, விதைச்சிடாதே, உன்னுடைய சந்ததியை பாதிச்சிடும். தப்பு பண்ணாதே, பொய் சொல்லாதே, உன் சந்ததியை பாதிச்சிடும். நாம் யார்? பாவம் போக்குற இடத்தில் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கேயாசி எதை வாங்கிக்கிறாருங்க தெரியல. அந்த குஷ்டரோகம் உன்னை மட்டுமல்ல, உன் சந்ததியாரையும் என்றென்றையும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி ஆகி அவன் அவ்வளோதான். இப்போ குஷ்டரோகிக்கு தேவ சமூகத்தில் வேலை, பாவிக்கு திருவிருந்துற வேலை இல்லை என்பதை விட பாவிக்கு தேவனை ஆராதிக்கிற இடத்துல வேலை இல்லை. சில நண்பர்கள் இங்கே பாருங்களா, 3 வாரம் சர்ச்சுக்கு வராங்க. நான் இந்த ஃபர்ஸ்ட் வீக் மட்டும் வரமாட்டாங்களா? ஏன்னா திருவிருந்து. ஏன் மற்ற நாள்லாம் ஏசு அவர் செத்த பிணமாகிறாரா? இப்போ தான் கம்பீரமாக நிற்கிறாரா? யார் சொன்னது? நான் சொல்லுவேன், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் உன் சந்ததியை போய் சேரும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு தவறும் உங்கள் பிள்ளைகளை போய் சேரும், பிள்ளைகளின் பிள்ளைகளை போய் சேரும். ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படியோ வாழ்ந்தோம், விட்டுடுங்க அதை. இன்றிலிருந்து ஆகிலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை ஆசீர்வாதமானது.
இப்போ ஒரு பெரிய திருப்புமுனை என்னன்னா, கடுமையான தவறுகள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இதுதான் தலைப்பு. கடுமையான தவறுகள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முடிச்சிடலாமா? பைபிளை மூடிடுங்க, உங்கள் டைரியை மூடிடுங்க. ஸ்தோத்திரம். பரவாயில்லையே, நான் 4 நிமிஷத்துலேயே முடிச்சுட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடுமையான தவறுகள் நிச்சயம். ஸ்தோத்திரம். எனக்கு எப்பவுமே இங்கே பாருங்களேன், கேட்டு கீழ்ப்படிகிறவர்களுக்கு நேரடியாக சொல்லுவேன், கேட்டு கீழ்ப்படியாதவர்களுக்கு எப்படி சொல்லுவேன்? சுற்றி வளைச்சி பேசுவேன். என் பிள்ளைகளை நேரடியாக கேட்பேன். கொஞ்சம் தூரமாக இருக்கிறவர்களுக்கு எப்படி கேட்பேன்? சுற்றி வளைச்சி பேசுவேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு நேரடியாகவே பேசுகிறார். கடுமையான தவறுகள் ஏற்படுத்தும். சமூகத்தை விட்டு போயிட்டான் தம்பி. அவன் சந்ததியையும் பிடிச்சிடுச்சான் அந்த குஷ்டரோகம். உடனே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசட்டும்.